சாமிம்மா, மனநிலையை பக்குவப்படுத்தணும்னா அதுக்கு என்ன மாதிரி முயற்சி பண்ணணும், எப்படி அதுக்கு உழைக்கணும்? பெரிய கேள்வி. ஆனால் இதுக்கு நிறைய நடத்தியிருக்கேன். நீ கேட்குறேன்னு எனக்கு அதிசயமாக இருக்குது. நம்ம கேட்கலாம், இப்போ இந்த அவ கேட்கலாம், அவங்க கேட்கலாம். இருக்கு, புரியுது சாமி. இருந்தாலும் அது தெளிவாக இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதை நோக்கி போகலாமே. இது வரைக்கும் கொடுத்து எதை பிடிச்சிட்டு இன்னும் தெளிவாக போகிற மனநிலையை பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நான் செத்து போய் அதுக்கு ஷார்ட்டான பதில் அதுதான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அது கேட்டதுக்கு அன்றைக்கி அப்படி தான் சாமி சொல்லிட்டு செத்து நான் 2 மாதத்துக்கு 2 பூஜைக்கு முன்னாடி எதை கேட்டதுக்கு செத்து போன. ஆமாம், இது முழுமையாக சொல்லணுன்னாப்பா மனநிலையை ஒருநிலைப்படுத்தி நம்ம பக்குவத்துக்கு வரணும் அப்படின்னா தியாகம் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் என்ன தியாகம் பண்ணுவீங்க சொல்லுங்கள். நீ கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். இது அடிக்கடி கேட்குறேன். சரியா? நான் அதுக்கு ஏதோ 1 வாரத்தை 2 வாரத்துக்கு சொல்லிட்டு போயிருப்பேன். இது இப்படித்தான் செத்து போயிடலன்னா நாசமாக போ, இப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பேன். சரியா? இப்போ இதை கரெக்டாக நீ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தியாகம் பண்ணணும். நிறைய தியாகம் பண்ணணும். உனக்குள்ளே இருக்கிற பல ஆசபாசங்களை நீ துறக்கணும். சரியா? எதை நீ தியாகம் பண்ணுவாங்க அதை சொல்லு. நாங்கள் பண்ணல. நாங்கள் என்ன எருவு மாடாவை பிறந்தோம்? மனுஷனாக தானே பிறந்திருக்கோம். அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் சொல்லி நீ உன்னை சமாளிச்சுட்டு போக முடியாது. சரி, இன்னைக்கு அதுக்குன்னு பிறந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ ரைட்டுப்பா, இந்த யூகத்தில் நீ சொல்லிட்ட அதுக்குன்னு பிறந்திருக்கீங்க, ரைட்டு. அப்போ அடுத்த இதுக்கு முன்னாடி யூகம், அதுக்கு முன்னாடி யூகம் இல்லை, ஒவ்வொரு பேரையும் அப்போ அதுக்கு யோசிக்கணும்ல. எப்படி இருந்தீங்கன்னு தெரியலன்னா கூட அப்பவும் மனுஷனாக தானே பிறந்திருப்போம். மனுஷனாவே பிறந்து அதுக்கான ஒவ்வொரு படியாக ஏறி வந்து தானே இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிறவியில் அதுக்குன்னு உழைச்சிருக்கோம்ல. அப்போ அதுக்குன்னு உழைப்பு இருந்திருக்கும், அதுக்குன்னு தியாகம் இருந்திருக்கும். இல்லாமல் அப்படியெல்லாம் ஜம்ப் பண்ணியெல்லாம் வர முடியாதுல்ல. அப்பா சடக்குன்னு மனுஷனாக பிறந்தவங்கன்னு அப்போ நாங்களும் மனுஷனாக தானே பிறந்து வந்தோம். மனுஷனாக பிறந்தோம், உங்களை மாதிரி நாங்களும் குடும்பமெல்லாம் நடத்தணும், பிள்ளையெல்லாம் பெற்றோம். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தோம். சொல்லு. இன்னும் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய. இப்போ எனக்கான இதில் இப்போ நான் என் இதில் எந்த அளவுக்கு பண்ணலாம் சாமி? நீங்கள் தியாகம் பண்ணணும். ஆனால் நான் குடும்பத்தில் இருக்கேன். இதை மாதிரி ஒரு இதில் பாசம் இப்படி தான் இருக்கேன். சுற்றி தூக்கி போடவும் முடியுமா? தூக்கி போடணும். ஆனால் தூக்கி போடுற பக்கம் எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாதுல்ல சாமி. இருக்குமான்னு தெரியாதுன்னு இல்லை, இருக்காது. இல்லாதனால தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. அதில் என்ன இருக்குது? புரியுது. ஒன்றும் இல்லை, வேலூருக்குன்னு போனேன். குறைஞ்சபட்சம் வேலூரில் ஒரு 10 லட்சம் பேரை சந்திச்சிருப்போம். பக்காவாக தேர்ச்சியானது ஒரு ஜீவன் தானே. உண்மைதான் சாமி. பக்தர்கள் இன்னைக்கு 10-20 குடும்பங்கள் இருந்தால் கூட அதாவது மார்க்க ரீதியாக பாராட்டக்கூடிய இடத்துல யார் இருக்கானா ஒரே ஒரு ஜீவன் தானே இருக்கு. உண்மைதான் சாமி. பல லட்சம் பேரை சந்திச்ச இடத்துல புரியுதானே சொல்றது. அப்போ அவங்களும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு தானே. புரிஞ்சதா? அதுதான். அது முறியடிக்கணுங்கிறது எல்லாருக்கும் வராது. எங்கேயோ பல லட்சத்தில் ஒன்று சேரும், அது முறியடித்து நிற்கும். அவ்வளோதான். இப்போ என் லெவலுக்கு நான் என்ன மாதிரி முயற்சி பண்ணலாம் சார்? ஏதாவது அதை நோக்கி முயற்சியாவது பண்ணிகிட்டு இருக்கணும்ல சாமி. அப்படின்னா தானே அடுத்து இல்லை இனி வர்ற இதில் ஏதாவது அதை நோக்கி போக முடியும். உனே நீ இல்லறமா நல்லறமா போனதான் போகிறோம் நாங்கள் சொல்கிறோம். நீ நாசமாக போன சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவுமே சாமி சொல்லியிருக்காங்க. இல்லறம் நல்லறமா ஆக்கிக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம். தாமரை வேலை ஒட்டாமல் இருக்கிற மாதிரி தான் எண்ணெயும் தண்ணி எப்படி ஒட்டாமல் இருக்கு அது மாதிரி நீ உள்ளே இருந்தாலும் நீ அந்த இல்லறம் நல்லறங்கிற இடத்த நீ பிடிக்கணும்ல.